சொல்றேன் கேக்குறியா? உன் புருஷன் என் கல்யாணத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லி என்னை ஏமாத்திட்டான். கடுமையான உழைப்பு உழைச்சவன் நான். கடைசியில் என்ன கருவேப்பிலை மாதிரி தூக்கி விட்டெறிஞ்சான். எப்ப என் கல்யாணம் நின்னுச்சோ அதே மாதிரி உன் மகனுடைய கல்யாணம் நின்று தீரணும். அதுதான் என் திட்டம். இது என்ன பயங்கரம்? கந்தா, கொடுத்த வாக்கு கெடுத்தடாதே. வாக்கு உன் புருஷன் கொடுத்தா வாக்கு காப்பாத்தானா? காப்பாத்துறதுக்கு தானே நான் கல்யாண தேதியோட வந்திருக்கேன். இப்ப வந்து என்ன பிரயோஜனம்? என் கல்யாணம் நின்னது தானே. இனி மறக்க முடியாது என்னால். கடந்து போற விஷயத்தை மறக்க வேண்டியது நம்ம கடமை என்று நீதானே சொன்னேன். அப்ப சொன்னேன், இப்ப சொல்றேன். கார திருப்பு. கந்தா, கந்தா, உனக்கு 1000 வருத்தம் இருந்தாலும் பரவாயில்லை, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல இந்த கல்யாணம் நடக்கட்டும். முகூர்த்த கால ஊன் பந்தல் போட்டு பத்திரிகையும் கொடுத்தாச்சு. பந்தல பெரி, பத்திரிகை எரி. கந்தா, உங்க ஐயா காலமானதுக்கு அப்புறம் முதல்ல என் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது. அது மட்டும் இல்ல, உன் தங்கச்சி இல்லன்னா என் பிள்ளைய நான் உயிரோட பார்க்க முடியாது. கந்தா, உயிரோட பார்க்க முடியாது. எங்க அப்பனை நான் உயிரோட பார்க்க முடியலையே. சொல்லாதே. உன் கையை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன் கால வேணுவனாலும் விடல. என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்து கந்தா, காப்பாத்து. இதே மாதிரிதான் எங்க அப்பா அலர்னா. அப்போ உன் புருஷனுக்கு காது கேட்கல. அதே மாதிரி இப்ப எனக்கு காது கேட்கல. கந்தா, பேசாதே. மரியாதையா போயிடு, இல்லைன்னா நான் போக வைப்பேன். கந்தா, கந்தா, சவுண்ட் கொடுக்குறேன். போ. நன்றி கேட்டவனே. உன் புருஷனை சொல்லு, நான் சொல்லாத. 3 வாய் ஓசக்கார். இதுக்கு தானே அன்னைக்கு பழைய கதையெல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டேன். இதுக்கு தானே என்கிட்ட பக்தியும் பாசமும் உள்ளவமாக நடிச்ச துரோகி. என்ன வரவழைச்சு அவமானப்படுத்துறதுனால உனக்கு என்ன லாபம் வரப்போகுது? லாபம் இல்ல, என் மானத்துக்கு நஷ்ட ஈடு. போயிடு. முடியாது. இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரையில நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். போயிடுங்க. மரியாதை எல்லாரும். இது அக்கிரமம், அநியாயம். இல்ல, நியாயம். சபாஷ் முத்தையா, நல்லா சொன்னேன். அதனாலதான் நான் இந்த நிலைக்கு ஆளாயிட்டேன். என் தங்கச்சியை நீயே கட்டிக்கோ. ஓ, முகூர்த்த கால ஓடு. 3 மணி நேரத்துல பந்தல போடு. ஜோதியோட சம்பந்தம் வச்சுக்கிட்டு என்ன வெக்கம் கட்டவன் ஆக்கிறதுக்கான விரதம் இருந்த முத்தையனுக்கு என்ன கட்டி கொடுக்கறதை விட உன் கையாலேயே நீ சாகடிச்சிடு. எங்க அப்பனை சாகடிச்ச குடும்பத்துல உன்னை கொடுத்து பாக்குறத விட என் கையால உன்னை துண்டா வெட்டி போடுறதை மேல். அண்ணா, நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். எனக்கு தாயாவும் தகப்பனாவும் இருந்து வளர்த்து ஆளாக்கிய நீயா என் வாழ்க்கையை வீணாக்குற. அண்ணா, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. தங்கச்சிக்காக சகலத்தையும் தியாகம் செய்த சகோதரர்களை பத்தி கதையா சொன்ன நீ கடைசியில உன் சொந்த தங்கை காலம் பூராவு கண்ணீர் விடுற பொம்மையாக்க போறியே. இதுதானா உன் தியாகம்? இதுதானா உன் சகோதர பாசம்? தியாகத்தை பத்தி பேசுற. போகல. ஒரு தங்கச்சிக்கு அண்ணன் நம்புற முறைதானா? ஊர் பசங்களா, இது என் சொந்த விஷயம். இதுல தலையிட்டீங்க காணாம செஞ்சுருவேன். போகலாம். அம்மா, பந்தல பிரிச்சுடு. அம்மா, ஆமா, பந்தல பிரிக்கணும். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? முதல்ல பந்தல போட்டு பிரிக்க சொல்றீங்களேம்மா. நான் சொல்றேன், பந்தல பிரிச்சுடு. ஏம்மா? இந்த கல்யாணம். For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.